السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய 97 முதல் 100 வரையிலான வசனங்களுக்குரிய விளக்கத்தை, அல்லது 101வது வசனம் வரைக்கான விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம். இடையிலே சில வசனங்கள் 92வது வசனத்திலிருந்து தவறுதலாக தஃப்சீர் செய்யாமல் விடப்பட்டு விட்டது. விடப்பட்ட அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 92வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وَلَقَدْ جَاءَكُمْ مُوسَى بِالْبَيِّنَاتِ ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அதன் பின்னரும் நீங்கள் அநியாயக்காரர்களாக உள்ள நிலையில் காளைக்கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்கிறார். இங்கே அல்லாஹு தஆலா யூதர்களை பார்த்து விழித்து பேசுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த யூதர்களை அல்லாஹு தஆலா இங்கே விழித்தாலும், அல்லாஹு தஆலா இதன் மூலம் நாடுவது இஸ்ராயேலின் சந்ததிகளாக இருந்த அந்த யூதர்களை. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிடம் நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அத்தாட்சிகள் என்று பொதுப்படையாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். இங்கே அத்தாட்சிகள் அல் பையினாத் என்பதன் மூலம் நாடப்படுவது அல் முஅ்ஜிஸாத் அல் வாதிஹா, தெளிவான அற்புதங்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல அற்புதங்களை கொடுத்திருந்தான். அவை பற்றி அல் குர்ஆனிலே சூரத்துல் அஅராஃப் 133வது வசனத்தில் சொல்லும்போது, فَأَرْسَلْنَا عَلَيْهِمُ الطُّوفَانَ وَالْجَرَادَ وَالْقُمَّلَ وَالضَّفَادِعَ وَالدَّمَ آيَاتٍ مُفَصَّلَاتٍ என்று இந்த வசனத்தில் சில முஅ்ஜிஸாத்துகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். வெள்ளம், வெட்டுக்கிளி, பேன், தூஃபான் என்றால் வெள்ளம், ஜராத் என்றால் வெட்டுக்கிளி, கும்மல் என்று சொன்னால் பேன், தலையில் இருக்கக்கூடிய பேன், தஃபாதி என்றால் தவளைகள், தம் என்றால் இரத்தம். இவைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அத்தாட்சிகளாக கொடுத்ததாக இந்த சூரத்துல் அஅராஃப் 133வது வசனத்தில் சொல்கிறார். அதே போல சூரத்து ஷுஅரா 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, 32, 33வது வசனங்களில், ஃபஅல்கா அசாஹு, அவர் தனது தடியை போட்டார், கையிலிருந்த தடியை கீழே போட்டார். ஃபைதாஹிய சுஅபானு முபீன், அது தெளிவான ஒரு பாம்பாக ஆகியது. வனஸஅ யதஹு, தன்னுடைய கையை வெளியே எடுத்தார். ஃபைதாஹிய பைதாஉ லின்னாதிரீன், அது பார்க்கிறவர்களுக்கு வெண்மையாக பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி காட்டுகிறான். இந்த சூரத்து ஷுஅரா 32, 33இல் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அசாவை, தடியை ஒரு அற்புதமாக கொடுத்ததை சொல்கிறான். அதே போன்று அவர்களுடைய கையும் கூட ஒரு முஅ்ஜிஸத்தாகவே அவர்களுக்கு ஆக்கப்பட்டிருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல சூரத்து ஷுஅரா 63வது வசனத்தில், فَأَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ اضْرِبْ بِعَصَاكَ الْبَحْرَ فَانْفَلَقَ, கடலில் அடிக்கச் சொன்னோம், அவர் கடலில் அடித்தார், அது பிளந்தது. இப்போ கடலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிளந்து கொடுத்ததும் ஒரு முஅ்ஜிஸத்தாகும். இவ்வாறு சுமார் 9 முஅ்ஜிஸத்துகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன.
அதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் 92வது வசனத்தில், வலக்கது ஜாஅக்கும் மூஸா பில் பையினாத். நிறைய தெளிவான அத்தாட்சிகளை நிச்சயமாக மூசா உங்களுக்கு கொண்டு வந்து காட்டினார். சும்மத்தஹத்துமுல் இஜ்ல மின் பஅதி. அதற்கு பிறகும் நீங்கள் காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். இவ்வளவு அற்புதங்களை பார்த்த பிறகும் காளை கன்றை நீங்கள் அற்புதமாக கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், சாமிரி என்று சொல்கிற ஒருவனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சீனா மலைக்கு சென்றபோது அவன் இங்கே ஒரு காளையை, செம்பாலான ஒரு காளை, அந்த ஆபரணங்களை வைத்து ஒரு காளையை உருவாக்கினான். அந்த காளையை அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்கிற வரலாறு ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காளையை இவர்கள் இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு முஅஜிசத்துகளையும் பார்த்த பிறகும் கடவுளாக வணங்கப்படக்கூடிய ஒன்றாக ஆக்கி கொண்டதை அல்லாஹ் சுட்டிக்காட்டி, வஅன்தும் வாலிமூன், இதன் மூலம் நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிறார். குஃபுர் என்பது ஒரு வுல்மாகும். குஃபுர் என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயமாகும். அல்லாஹு தஆலா சூரத்துல் லுக்மானிலே சொல்லும்போது, இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம் என்று சொல்கிறார். நிச்சயமாக இணை வைத்தல் ஒரு மகத்தான பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போலதான் குஃப்ரும் பெரிய ஒரு அநியாயமாகும். அதை இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைத அஹத்னா மீசாகக்கும், உங்களோடு உள்ள உடன்படிக்கையை நாம் எடுத்துக்கொண்டதை, உங்களோடு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இது என்பது தொடர்ச்சியாக நாம் சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. இது என்றால் உள்ளே உத்குரு என்பது மறைந்திருக்கிறது. நினைவுபடுத்துங்கள், நினைவு கூறுங்கள் என்பது. அஹத்னா மீசாகக்கும், உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டோம். வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், அது மட்டுமல்ல உங்களுக்கு மேலே தூர் சீனா மலையை நாம் உயர்த்தினோம். அல்லாஹு தஆலா இவர்கள் இந்த அநியாயங்களில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு மேலே தூர் சீனா மலையை அல்லாஹு தஆலா உயர்த்தி காண்பித்தான். தஃப்ஸீராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த மலையை பார்த்ததும், மலை தூக்கப்படுவதை பார்த்ததும் அவர்கள் உடனே சுஜூதிலே விழுகிறார்கள். அல்லாஹுக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களாக சுஜூதிலே விழுகிறார்கள். இருந்தாலும் கூட சுஜூதில் விழுந்த நிலையில் இருந்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஹுது மா ஆதைனாக்கும் பிகுவத்தின் வஸ்மஉ, உங்களுக்கு நாம் தந்ததை பலமாக பற்றி பிடித்து செவிமடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான். அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வஹ்யை, தௌராத்தை பலமாக பற்றி பிடித்து அதை செவிமடுத்து அதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் சொன்னான். ஆனால் அவர்கள் அந்த மலை உரிய இடத்தில் வைக்கப்பட்ட பிறகு காலு சமிஅனா வ அஸைனா, நாங்கள் செவிமடுத்தோம், மாறு செய்தோம் என்று சொன்னார்கள். செவிமடுத்தோம், மாறு செய்தோம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே முஃமின்கள் என்று சொன்னால் அவர்கள் செவிமடுத்தோம், பின்பற்றினோம் என்றுதான் சொல்ல வேண்டும். செவிமடுத்தோம், பின்பற்றினோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் காலு சமிஅனா வ அத்தஅனா, அல்லாஹுடைய தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் நாங்கள் கேட்டோம், செவிமடுத்தோம், வழிபட்டோம் என்றுதான் மூமின்களுடைய வார்த்தை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹுடைய வார்த்தைகளை செவிமடுத்து கட்டுப்படுவான், கட்டுப்படுவேன் என்பதுதான் அவனுடைய கொள்கையாக இருக்கும். ஆனால் இந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மூசா சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டோம், வ அஸைனா, நாங்கள் மாறு செய்தோம் என்று. எப்படி மாறு செய்கிறார்கள் என்றால், மீண்டும் காளை கன்றிடத்திலே அவர்கள் செல்கிறார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், வ உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல பிகுஃப்ரிஹிம், அவர்களுடைய நிராகரிப்பு காரணமாக
அவர்களுடைய உள்ளங்களில் காளை கன்றின் மீது உள்ள பக்தி ஊட்டப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அந்த சாமுரி அவர்களிடத்தில் இந்த காளை கன்றின் மீது ஒரு பக்தியை ஊட்டி விட்டார். அதிலிருந்து விடுபட முடியாமல் அந்த யூதர்கள் தடுமாறினார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான் 93வது வசனத்தின் இறுதியிலே, குல் பிஸமா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் எதை செய்யுமாறு உங்களுடைய நம்பிக்கை உங்களை தூண்டுகிறதோ அது மிக கெட்டது என்று நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே 91வது வசனத்தில் இதை அல்லாஹ் சுட்டி காட்டினான். காலு நுமினு பிமா உன்சில அலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டதை நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். அப்போ உங்களோட ஈமான் உங்களை இப்படி ஏவுகிறதா, உங்களுக்கு காளைக்கன்றை வணங்குமாறு சொல்லுகிறதா? இது உங்களுடைய ஈமான் உங்களுக்கு சொல்லுகிற கெட்ட விஷயம். இப்போ உண்மையான ஈமான் என்றால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கவோ கடவுளாக ஏற்றுக்கொள்ளவோ கூடாது. ஆனால் நீங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் காளைக்கன்றை நீங்கள் மீண்டும் வணங்குகிறீர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்துகிறார். 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன் கானத் லக்குமுத் தாருல் ஆஹிரத்து இன்தல்லாஹி ஹாலிஸத்தம் மின் தூனின் நாஸ். அல்லாஹ்விடத்தில் உள்ள மறுமை வீடு மற்ற மனிதர்களுக்கன்றி உங்களுக்கே சொந்தமானது என்று நீங்கள் கூறுவதில் உண்மையாளர்களாக இருந்தால் என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த யூதர்கள் ஒரு வாதாட்டத்தை முன்வைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பின்னால் வருகிறது 111வது வசனத்திலும் அதே போல 80வது வசனத்திலும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டினான். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், லன் யதுகுலல் ஜன்னத்தை இல்லா மன் கான ஹூதா, யூதர்களாக இருப்பவர்கள்தான் சுவர்க்கம் செல்லுவார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை தவிர ஒரு யாரும் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். அதே போல சூரத்துல் பக்கரா 80வது வசனத்திலே, லன் தமஸ்ஸன நாரு இல்லாம் ஐயாமம் மஅதூதா, நாங்கள் நரகம் போனாலும் கொஞ்ச நாள் தான் நரகம் எங்களை தீண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். இவர்களுடைய ஆர்கியூமெண்ட், நஹ்னு அபுனா உல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்கள் தான் அல்லாஹுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் என்பது இந்த யூதர்களுடைய ஒரு கோஷமாக, ஒரு பிரச்சாரமாக இருந்து வந்தது. இப்போ அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்க சொல்லுகிறான், ஒரு சேலஞ்ச். இந்த யூதர்கள் அவர்களுடைய கொள்கை, அதாவது நாங்கள் தான் சுவர்க்கம் செல்வோம், வேறு யாரும் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள், நாங்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள், நாங்கள் தான் அல்லாஹுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், ஃபதமன்னவுல் மௌத், நீங்கள் மௌத்துக்கு ஆதரவு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மௌத்தை நீங்கள் கேளுங்கள், மௌத்தை நீங்கள் ஆதரவு வையுங்கள் என்று சொல்லுகிறார். உண்மையிலே இந்த யூதர்களை பொறுத்தவரையில் மௌத்துக்கு அவர்கள் விருப்பமானவர்கள் அல்ல. மௌத்தை வெறுக்கிற ஒரு கூட்டம், வாழ்க்கையை நேசிக்கிற ஒரு கூட்டம். அதை அல்லாஹு தஆலா அடுத்த 2 வசனங்களிலும் சொல்லி காட்டுகிறார். வலன் யதமன்னௌஹு அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். அவர்களது கைகள் முற்படுத்திய பாவங்களின் காரணத்தினால் மரணத்தை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். இவங்க மௌத்தாக பயம். யூதர்கள் மௌத்துக்கு பயந்தவர்கள். காரணம், அவர்கள் செய்த அநியாயங்களும் பாவங்களும். இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அதே போல 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயா, வாழ்க்கைக்கு மிக ஆசை உள்ளவர்களாக நபியே இந்த யூதர்களை தான் நீ காண்பீர். இந்த வசனம் அன்புள்ள சகோதர சகோதரர்கள் மிக முக்கியமான ஒரு வசனம். இது பொதுவாக யூதர்களை பற்றி சொல்வது.
அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த யூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த யூதர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் வந்த யூதர்களாக இருந்தாலும் சரி, இன்று இஸ்ரேல் போன்ற நாடுகளிலே இருக்கிற யூதர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு வாழ்க்கையின் மீது ஆசை அதிகம், மரணம் என்றால் பயம். இப்போ இதனுடைய வெளிப்பாடுகள் இஸ்ரேலிலே காணப்படுகின்றன. இஸ்ரேலின் உள்ளே பங்கர்கள் அமைத்து ஏதாவது தாக்குதல்களை பலஸ்தீனத்தில் உள்ளவர்கள் அல்லது ஏனைய பகுதிகளில் உள்ளவர்கள் தொடுக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தால் உடனே சைரன் ஒலி எழுப்பி மக்களை அந்த பங்கர்களுக்குள் ஓடி ஒளிக்கச் சொல்லுவார்கள். இஸ்ரேலிலே அதிகமான பங்கர்கள், நிலத்தடி பாதுகாப்பு அரண்கள் இருப்பதாக அங்குள்ள செய்திகள் சொல்லுகின்றன. இது யூதர்கள் வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறவர்கள், மௌத்துக்கு பயப்படுகிறவர்கள் என்பதற்கான அழகான ஒரு எடுத்துக்காட்டாகும். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே நீங்கள் மௌத்துக்கு ஆசைப்படுங்கள், நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மௌத்துக்கு ஆசைப்படுங்கள் என்று சொல்கிறார். அதே போல சூரத்துல் ஜும்ஆவிலும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஜஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ் ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன். யூதர்களாக இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் அல்லாஹுடைய நேசர்கள் என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்துக்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். சூரத்துல் ஜும்ஆ 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இப்போ இப்போதும் இந்த சேலஞ்ச் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு மௌத் என்றால் பயம். அது முஸ்லிம்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாகும். எனவே இன்று இஸ்ரேலிலே இருக்கிற யூதர்களாகலாம் அல்லது வேறு நாடுகளில் இருக்கிற யூதர்களாகலாம், அவர்கள் மரண பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மூமின்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கலாம், இராணுவம் இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், மௌத்துக்கு பயப்படக்கூடியவர்கள். இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி என்னவென்று கேட்டால், மூமின்களை பொறுத்தவரையில் வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது, மௌத்துக்கு பயப்படக்கூடாது என்கிற ஒரு மெசேஜையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்போ வாழ்க்கைக்கு மிக அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்களாக நபியே நீங்கள் யூதர்களையே காண்பீர்கள். முஷ்ரிக்குகளிலும் இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள். வமினல்லதீன அஷ்ரகு, முஷ்ரிக்குகளிலும் இவ்வாறான போக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மௌத் என்றால் பயம், வாழ்க்கையில் தான் நாட்டம் அதிகம். இந்த யூதர்கள் எவத்து அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 வருடங்கள் நான் வாழக்கூடாதா என்று ஆசைப்படுவார்கள். அவர்களுடைய ஆசை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் 1000 வருடங்கள் வாழக்கூடாதா என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அன் யுஅம்மர், அவ்வாறு அவர்கள் வாழ்நாள் அளிக்கப்படுவது அவர்களை வேதனையிலிருந்து பாதுகாக்காது. 1000 வருடங்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் சுவர்க்கம் போவார்களா என்றால் இல்லை. நரக வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்களா என்றால் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி, வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை இங்கே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்களிலே 95வது வசனத்தில் அல்லாஹ் அலீம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 96வது வசனத்தில் அல்லாஹ் பசீர் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இவை இரண்டும் அல்லாஹுடைய பெயர்களாக காணப்படுகின்றன. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனங்களை நிதானமாக படித்து பார்க்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாயிகளுக்கான சில வழிகாட்டல்களையும் அல்லாஹ் இங்கே தருகிறான். இப்போ தாவாவில் ஈடுபடக்கூடியவர்கள் தெளிவான சான்றுகளை வைத்து தாவா செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி இங்கே தாயிகளுக்கு சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவர்கள் தாவா பண்ணவில்லை. அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு தாவா செய்தார்கள். அதே போல தாவா களத்திலே இருக்கிற ஒரு தாயியை பொறுத்தவரையில் அவர் மக்களுக்கு தாவா செய்யும் போது தெளிவான சான்றுகளையும்
தெளிவான அத்தாட்சிகளையும் ஆதாரமாக வைத்து தஅவாவில் ஈடுபட வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா இங்கே தாயிகளுக்கு சொல்லித் தருகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை சரியான முறையிலே நாம் கிரகித்து புரிந்து கொண்டு அதை ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே 102வது வசனத்திலிருந்து நாம் தப்சீரை பார்க்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.